வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். நாம எல்லாருமே தினசரி வாழ்க்கையில பல சவால்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம், இல்லையா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சவால்களுக்கெல்லாம் ஆணிவேரா இருக்கிறது நம்மளோட சொந்த மனசு தான். அந்த மனசை எப்படி மாஸ்டர் பண்றது, எப்படி கையாள்றது அப்படிங்கறத தெளிவுபடுத்துற ஒரு அற்புதமான மூலக்கட்டுரையை தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பா உங்க சிந்தனையே மாத்தும். வாங்க நேரடியா உள்ள போகலாம். முதல்ல உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களுக்குள்ளேயே, அதாவது உங்க சொந்த மனசுக்குள்ளேயே, நீங்க தினமும் ஒரு பெரிய யுத்தத்த நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? உண்மைய சொல்லணும்னா, இன்னைக்கு மனிதர்களோட மிகப்பெரிய போராட்டம் வெளியில நடக்கிறது கிடையாது. அது நம்ம 2 காதுகளுக்கு நடுவுல, அதாவது நம்ம மனசுக்குள்ள தான் சத்தமே இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. வெளியில எவ்வளவோ சாதிச்சாலும், உள்ள நடக்கிற இந்த யுத்தத்த நம்ம பல நேரங்கள்ல கவனிக்கிறதே இல்ல. சரி, இத கொஞ்சம் பிராக்டிகலா பாப்போம். இன்னைக்கு நம்ம மனசு எப்படிப்பட்ட ஒரு போர்க்களமா மாறியிருக்குன்னு பாருங்க. காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரே அவசரம். அடுத்தவங்களோட நாம எப்பவுமே ஒப்பிட்டு பாக்குற குணம், தேவையில்லாத பயம், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், மொபைல தொறந்தாலே கொட்டுற தகவல் மழை, இதுக்கெல்லாம் மேல சோஷியல் மீடியா குடுக்கற பிரஷர். இதெல்லாம் எந்த கேப்பும் இல்லாம நம்ம மனச தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த தாக்குதல்கள்ல இருந்து தப்பிக்க நாம என்ன பண்றோம்? அங்கதான் பெரிய தப்பே நடக்குது. நாம உடனே ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு தேடுறோம். நம்ம கவனத்தை திசை திருப்புறது என்டர்டெயின்மெண்ட், ஒரு தற்காலிகமான சந்தோஷம், இல்லனா மத்தவங்க நம்மள புகழணும் அப்படிங்கிற தேடல். இதெல்லாம் தான் தீர்வுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே இதெல்லாம் ஒரு மாயதாங்க. இந்த விஷயங்கள் நம்ம மனச்சோர்வு சரி பண்றதே இல்ல, மாறாக பிரச்சனைய அப்படியே மறைச்சுதான் வைக்குது. அப்போ உண்மையான தீர்வு தான் என்ன? அங்குதான் சைலண்ட் அப்சர்வேஷன், அதாவது அமைதியான கவனிப்பு அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் உள்ள வருது. இது ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு சும்மா உட்கார்ந்திருக்கிற விஷயம் கிடையாது. இது ரொம்ப ஆக்டிவான ஒரு உள் ஆயுதம். நம்ம மனசுக்குள்ள நடக்கிற குழப்பங்களை எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம நியூட்ரலா கவனிக்கும்போது அந்த போராட்டங்களை வேர்ல இருந்தே மாத்தி அமைக்க முடியும். இதை எப்படி பிராக்டிகலா பண்றதுன்னு மூலக்கட்டுரையில 5 முக்கியமான தூண்களா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு ஒண்ணுன்னா பாப்போம். இதுல முதல் விஷயம், மனசுலேருந்து ஒரு சின்ன தூரத்தை உருவாக்குறது. நம்ம எண்ணங்களை நாம எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு இந்த ஒப்பீட்டை பார்த்தா உங்களுக்கே நல்லா விளங்கும். நம்ம எப்பவுமே நம்ம எண்ணங்களோட நம்மள அப்படியே கனெக்ட் பண்ணிப்போம். நான் தான் கோபம், நான் தான் பயம் அப்படின்னு தவறான ஒரு மனநிலையில இருக்கோம். ஆனா சுதந்திரமான மனநிலை எப்படி யோசிக்கும் தெரியுமா? கோபம் எனக்குள்ள வருது, இல்லனா பயம் எனக்குள்ள தோன்றுது, ஆனா அந்த எண்ணம் நான் கிடையாது அப்படின்னு தெளிவா இருக்கும். உங்களை நீங்களே தள்ளி நின்னு பார்க்க ஆரம்பிக்கும்போது அங்க ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். அடுத்து 2வது தூண், மனசோட வேகத்தை குறைக்கிறது. இன்னைக்கு நாம சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எண்ணங்களோட வேகம்தாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த முடிவில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ், மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ற ரீல்ஸ், 24 மணி நேரமும் வர நியூஸ், அப்புறம் ஆஃபீஸ் பிரஷர், இது எல்லாமே நம்ம மனசுக்கு ஒரு சின்ன பிரேக் கூட கொடுக்காம தொடர்ந்து தூண்டிக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சரி பண்றது? மனசோட வேகத்தை எப்படி குறைக்கிறது? இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன். ஒரு கலங்கிய தண்ணீர் இருக்கிற பாத்திரத்தை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அப்படியே விட்டா என்னாகும்? கொஞ்ச நேரத்துல அந்த அழுக்கெல்லாம் கீழே போய் தண்ணி தானா தெளிவாயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம மனசும். எந்த எதிர்ப்பும் இல்லாம அமைதியா அதை கவனிச்சாலே போதும், அது தானாகவே தெளிவாக்கி அதோட வேகமும் குறைஞ்சிடும். நீங்க பலவந்தமா அமைதியை கொண்டு வர வேண்டாம், சும்மா கவனிச்சாலே போதும். அடுத்து 3வது தூண், நம்ம உணர்ச்சிகளை எப்படி அடக்காம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான். நாம எல்லாருமே பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க நம்ம உணர்ச்சிகளை அப்படியே மறைக்க ட்ரை பண்றதுதான். ஆனா அப்படி அடக்கப்படுற உணர்ச்சிகள் எங்கேயும் போறது கிடையாது. அது உள்ளேயே சேர்ந்து பெரிய பதற்றமா மாறிடும். அதுக்கு பதிலா இதை ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல உணர்ச்சிகளை அடக்கிறத நிறுத்துங்க. 2வது, அது கூட சண்டை போடாம அமைதியா கவனிங்க. 3வது, அப்படி நீங்க கவனிக்கும் போது அந்த உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா அதோட பவரை இழக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணலாம். 4வது தூண் என்னன்னா, நம்ப நிகழ்காலத்துல, அதாவது பிரசன்ட் மொமெண்ட்ல நிலைச்சு நிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. நம்மளோட மென்டல் எனர்ஜி எங்க போகுது தெரியுமா? 45% கடந்த கால நினைவுகள்லையும், 50% எதிர்காலத்தை பத்தின பயங்கள்லையும் வீணாகுது. வெறும் 5% மட்டும்தான் பிரசன்ட்ல, அதாவது நிகழ்காலத்துல இருக்கு. நம்மளோட முக்கால்வாசி கஷ்டங்கள் கடந்த காலம், எதிர்காலம்னு இந்த கற்பனை உலகங்கள்ல தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வந்து நிஜத்துக்கு திரும்ப என்ன பண்றது?
அதுக்கு சில எளிய நங்கூரங்கள் தேவை. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்க மூச்சு காத்தோட ரிதம், உங்க உடம்புல ஏற்படுற இயல்பான உணர்வுகள், உங்களை சுத்தி இருக்கிற அமைதி, இதையெல்லாம் நீங்க அமைதியா கவனிக்கும்போது உங்க மனசு தானாகவே அந்த கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வந்து நிஜத்துக்கு திரும்பிடும். இப்போ நாம 5வது மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு தூணுக்கு வந்திருக்கோம். அகங்காரம், அதாவது ஈகோவோட பிடியை எப்படி தளர்த்துறது? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் சத்தங்களுக்கும் ஆணிவேர் இந்த ஈகோ தாங்க. அது எப்பவுமே நம்மள ஒரு வலையில சிக்க வைக்க பார்க்கும். மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்றது, நம்மள நாமளே நிரூபிக்க துடிக்கிறது, மத்தவங்க நம்மள அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே அந்த ஈகோவோட வேலை தான். அமைதியான கவனிப்போ அப்படிங்கிறது இந்த ஈகோ கூட நேரடியா சண்டை போடுறதில்ல. அதுக்கு பதிலா இந்த தப்பையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுது. அப்படி வெளிச்சம் பட்டதும் இந்த ஈகோ தானாகவே அதோட பலத்தை இழந்துடும். சரி, இவ்வளோ நேரம் நாம 5 விஷயங்களை பத்தி பேசணும். ஆனா இந்த அமைதியான கவனிப்ப ஏன் நாம ஒரு உள் ஆயுதம் அப்படின்னு சொல்றோம்? ஆயுதம்னாலே யாரையாவது தாக்குறதுக்கு தானே பயன்படுத்துவோம். ஆனா இது அப்படிப்பட்ட ஆயுதம் கிடையாதுங்க. இது வெளியில இருக்கிற உலகத்தோட பலவந்தமா சண்டை போடுறதில்லை. மூலக்கட்டுரையில இது ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. இருட்டு எவ்ளோ பெருசா இருந்தாலும் ஒரு சின்ன வெளிச்சம் வந்தா அது எப்படி தானா மறைஞ்சிடுமோ அதே மாதிரிதான் ஒரு எளிய விழிப்புணர்வு வரும்போது மனக்குழப்பங்கள் எல்லாமே தானாகவே விலகிடும். இருட்டோட சண்டை போட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு லைட்ட போட்டா போதும். இந்த முழு அலசலையும் ஒரு அற்புதமான சிந்தனையோட நாம முடிக்கலாம். மனம் அமைதியா இருக்கும்போது உண்மையான மாற்றம் தொடங்குறதில்ல. குழப்பமான மனதை நீங்க அமைதியா கவனிக்க தொடங்கும்போதுதான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்குது. இது எவ்ளோ பெரிய உண்மை பாத்தீங்களா? குழப்பமே இல்லாத மனசை தேடுறதை நிறுத்துங்க. குழப்பங்களை அமைதியா கவனிக்கிற கலைய கத்துக்கோங்க. அந்த விழிப்புணர்வுல தான் உங்களுக்கான தெளிவு கிடைக்கும். இந்த அமைதியான கவனிப்பு இன்னிக்கே உங்களுக்கான உள் ஆயுதமா மாத்துவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடை பெறேன். நன்றி.